தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு நாயக்கினுங்க வார்டு வாரியாக பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டு கண்டறியும் வகையில் ஆய்வினை துவங்கப்பட்டு இன்றைக்கு 15வது நான்காக தொடர்ந்து இந்த ஆய்வினை மேற்கொண்டு வருகிறோம். கிட்டத்தட்ட 44 வார்டு தேர்வு செய்யப்பட்டு முதற்கட்டமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்டு என்ற வகையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்றைக்கு 15வது நாளாக இந்த ஆய்வு மேற்கொள்கிறோம். இந்த ஆய்வின் பொழுது மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களும் தொடர்ந்து அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் மண்டல குழு தலைவர் அவர்களும் மாமன்ற உறுப்பினர்களும் கழகத்தை சார்ந்த வட்டக்கழக செயலாளர் பகுதி கழக செயலாளர் உட்பட அனைவருமே இந்த ஆய்வில் கலந்து கொள்கிறார்கள். மாநகராட்சியின் அதிகாரிகளும் மெட்ரோ துறை சார்ந்த அதிகாரிகளும் டிஎன்இபி துறை சார்ந்த அதிகாரிகளும் இந்த ஆய்வின் பொழுது கலந்து கொள்கிறார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு வீதியாக சென்று ஒவ்வொரு வீடாக சென்று பொதுமக்களின் கோரிக்கைகள் என்னவென்று கேட்டறிகிறோம். அதே போல ஒரு நாளைக்கு இந்த வார்டு என்று தேர்வு எடுக்கும் பொழுது அந்த வார்டில் இருக்கக்கூடிய மாநகராட்சிக்கு சம்பந்தமான ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மாநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிகள், அங்கன்வாடிகள், அதே போல் பிற துறை சார்ந்ததாக கோயிலாக இருக்கட்டும், இந்த மாதிரி அனைத்திலுமே ஆய்வினை மேற்கொண்டு வருகிறோம். பொதுமக்களின் கோரிக்கைகள் சிறு சிறு குறைகள், அதாவது சாலை சீர் செய்ய வேண்டும் தெரிவிக்கிறது, இல்ல ஸ்ட்ரீட் லைட் எங்களுக்கு கூடுதலாக தேவைப்படுகிறது என்று தெரிவிக்கிறது, இல்ல மெட்ரோ துறை சார்ந்து பைப்லைன் மாற்றணும், இல்ல சீவேஜ் ஓவர்ஃப்ளோ ஆகிறது, இல்ல இங்க அடிஷ்னலா பம்பு போடணும் அப்படின்னு சிறு சிறு கோரிக்கைகள் எல்லாமே ஒரு வார காலத்திற்குள் அந்த கோரிக்கைகள் தீர்வு காணும் வகையில் இந்த ஆய்வினை மேற்கொண்டு வருகிறோம். சில பகுதிகளில் கூடுதலாக மருத்துவமனை தேவைப்படுகிறது என்று கேட்கிறார்கள். மாநகராட்சி சார்பாக வரக்கூடிய இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கை வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் அறிவிக்கப்படும். ஸோ இந்த ஆய்வின் பொழுது பொதுமக்கள் கோரிக்கை என்னவென்று கேட்டறிந்து அந்த பகுதிகள் வரக்கூடிய நாட்களில் என்ன திட்ட மதிப்பீடுகள் நம்ம தேர்வு செய்யலாம், என்ன வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளலாம் அப்படின்ற வகையில் இந்த ஆய்வு மிகவும் பயனுள்ளதாக இருந்து வருகிறது. இந்த பகுதியில என்ன பிரச்சனைகள் சொல்றாங்க? இப்ப நீங்க ஆய்வு செஞ்சது இது வரைக்கும் என்ன மாதிரி பிரச்சனைகளை முக்கியமா சொல்லியிருக்காங்க? கொசு தொல்லை அதிகமா இருக்குன்னு பொதுமக்கள் இப்ப எங்க கிட்ட பேசும்போது சொன்னாங்க. அது எப்படி? இந்த பகுதி மிகவும் குறுகிய சாலைகளாக இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது. துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு இந்த பகுதி வருகிறது. தொடர்ந்து இந்த பொதுமக்கள் சிறு கோரிக்கைகள் தான் வைத்திருக்காங்க. சாலை சீரமைத்து தருமாறு கேட்டிருக்காங்க. சில இடத்துல ஸ்ட்ரீட் லைட் கூடுதலாக தேவை இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கிணறு பார்த்தோம், அது பயன்பாட்டில் இல்லாத ஒரு கிணறா இருக்கு. ஸோ அதை க்ளோஸ் பண்ணி தருமாறு பொதுமக்கள் கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி சிறு சிறு கோரிக்கைகள் தான் முன்வைத்திருக்கிறாங்க. ஃபாகிங் கொசு அடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. தெரிவிப்பொழுது குறுகிய சாலையா இருக்குது. அதே போல இவர்களுக்கு அந்த கிணறு குப்பை அதிகமாக சேர்ந்திருந்த சூழல் இருந்தது. ஸோ அதெல்லாமே கிளீன் பண்ணி 2-3 நாட்களுக்குள்ள கிளீன் பண்ணி தர மாநகராட்சி அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறோம். அது கண்டிப்பா 3 நாட்களுக்குள்ள நிறைவேறப்படும். காலை மாலை 2 வகையில் கொசு மருந்து மாநகராட்சி சார்பாக அடிக்கப்பட்டு வருகிறது. இந்த இடத்துல பொதுமக்கள் வைத்திருக்காங்க கோரிக்கை. வீடாக சென்று ஹேண்ட் ஃபாகிங் பண்ண அதிகாரிகளுக்கு இன்னும் அறிவுறுத்தல் தெரிவித்திருக்கோம். 15 இடங்களில் அந்த மாட்டு கொட்டைகள் அமைக்கப்படும். அதுக்கான பணிகள் எப்போது தொடங்கப்படும்? அது இடங்கள் தேர்வு செஞ்சுக்கணும். மாநகராட்சி சார்பாக 15 மண்டலங்களில் மாட்டு கொட்டாய் அமைக்கப்படும் அப்படின்றத தெரிவித்திருந்தோம். ஜனவரி மாதம் முதலே அந்த பணிகள் துவங்கப்பட்டிருக்கிறது. டிசம்பர் மாதமே அதற்கான டெண்டர் விட்டு ஆர்டர் எல்லாமே ஒர்க் ஆர்டர் எல்லாமே இஷ்யூ பண்ணியிருக்கோம். மார்ச் மாதத்துக்குள்ள அந்த பணிகள் அனைத்துமே நிறைவேறப்படும். இப்போ முதல் கட்டமாக ஒரு மண்டலத்துக்கு ஒரு மாட்டுக்கொட்டா அப்படின்ற வகையில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இது பயன்பாட்டிற்கு வந்த பிறகு சில மண்டலங்களில் இப்போ மண்டலம் 9, மண்டலம் 4, மண்டலம் 5, மண்டலம் 1 பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் அதிகமாக மாடுகள் இருக்கக்கூடிய மண்டலங்கள். ஸோ இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் கூடுதலாக தேவைப்படுகிறது என்றால் வரக்கூடிய நாட்களில் 2-3 அந்த வகையில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.